शास्त्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். திருவேங்கடமுடியானுடைய திருநாமங்கள் 1000ஐயும் திருவேங்கடமுடியான் ஆர்வத்தோடு தினந்தோறும் செவிசாய்த்து கேட்கிறான். உண்மையிலேயே அந்த சகஸ்ரநாமம் தான் அந்த எம்பெருமானுக்கு அவ்வளவு சாநித்தியத்தை வலிமையை தருகிறது. அதில் ஒவ்வொரு திருநாமத்தினுடைய ஆழத்தை அனுபவிக்க நாம் இப்பொழுது பெரிய பாக்கியம் பெற்று SVBC சேனல் துணையுடன் ரசிக்கிறோம். அதிலே இப்பொழுது 303வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த திருநாமம் பகத்வேஷி என்பது. பகம் என்றால் கொக்கு, பகத்வேஷி கொக்கை விரோதித்தவன், கொக்கை கொன்றவன் என்று பொருள். அது என்ன கொக்கை கொன்ற கதை? கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்று ஒரு கதை உண்டு, மகாபாரதத்தில் வருது. ஒரு முனிவன் தவம் செஞ்சுட்டு இருந்தான் காட்டில். தனக்கு சித்தி வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. யாரை கேட்குறது, என்ன டெஸ்ட் பண்ணுறது? அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சந்தியாவதனம் பண்ணுறதுக்கு ஜலம் அர்க்கியம் எடுத்தான். மானத்தில் கொக்கு பறந்தது, அது எச்சமிட்டுது, அது அர்க்கிய ஜலத்தில் விழுந்தது. அசுத்தம் பண்ணிடுத்தேன்னு கொக்கை பார்த்தான். அடுத்த நாடி கொக்கு எரிஞ்சு சாம்பலாக விழுந்து கொடுத்து கரையில். நாம் கோபத்திலே பார்த்த பார்வையே கொக்கை எரித்தது என்றால் நமக்கு தவ வலிமை நன்கு வந்து விட்டது என்று புரிந்து கொண்டான் அந்த கொங்கணவன். அதனால் ஊருக்கு பிக்ஷை எடுக்க வந்தான். நாம் பெரிய தபஸ்வி என்கிற கர்வத்தோடு ஒரு வீட்டை வாசல்னு அம்மணி பிக்ஷை என்று பவதி பிக்ஷாந்தேகிட்டான். உள்ளே இருக்கிற அம்மணி இருன்னு கையை காமிச்சார். பிக்ஷை இல்லைன்னு சொல்லலை, இருன்னு சொன்னான். அவள் கணவருக்கு குளிப்பாட்டி விட்டுருக்காவும். அவரை தொடச்சி விட்டு உக்காத்தி வச்சு வேஷ்டி கட்டி திருமணிட்டு இன்னும் வராமலே நின்று இருந்தாள். அம்மா அண்ணா, கொங்கணவா வந்துட்டுருக்கேன்ப்பா. கொக்கன்று நினைத்தாயோ கொங்கணவான்னா, இன்னும் முறைச்சி பார்க்குற, லுக்கு விடுற, என்னையும் கொக்கை எரிக்கிறாமல் எரிச்சிட முடியுமோன்னு கேட்டாலும். அவ்வளோதான், அரண்டு நெடுங்கி போயிட்டான். யார்? கொங்கணவன். எங்கேயோ வனத்தில் நடந்த நிகழ்ச்சி இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சுது? அதே தன்னுடைய பாதிவிரத்திய கண்ணாலே இந்த அம்மா பார்த்துட்டா. அதே போலவே இந்த கொக்காக வந்த அசுரனையும் கண்ணபிரான் தன்னுடைய சர்வ வல்லமை அந்த கண்ணால் பார்த்துட்டான். அது என்ன கதை? கம்சன் அசுரர்கள்லாம் பல வடிவத்தில் வருவாங்க, ஒரிஜினல் வடிவத்தில் வரமாட்டாங்க. எப்பொழுதும் அப்படித்தான் இருப்பாங்க. உலகத்துக்கு தீங்கு செய்கிறவங்கெல்லாம் தங்கள் ஒரிஜினல் வடிவத்தில் வரதில்லை, மேலே வேஷம் போடுவாங்க.
எங்கேயாவது ப்ரொஃபஸராக இருக்காங்க, வாத்தியார் இருப்பாங்க, அந்த வேஷம் போட்டுண்டு உள்ளுக்குள்ளே தங்க சதி திட்டங்களை செய்வாங்க. எல்லாம் பார்க்குற முடியும். கானகத்தில் ஃப்ரீயாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பறவை வேஷத்தில் வந்தான் அந்த அசுரன். அவன் நல்ல பேக்ரவுண்ட். அவன் வந்து பூதனை இருக்காள், பூதனைக்கு பிரதர் அவன். அதனால் கம்சனுக்கு பணிவிடை செய்யணும், கம்சனுடைய எதிரியான கிருஷ்ணரை கொல்லணுங்கிறது ஒரு பங்கு அவனுக்கு. இன்னொரு ஆத்தங்கம் என்னன்னா, தன்னுடைய சகோதரியை கொன்றவன். அதில் அவன் எப்படி கொல்லலாம்னு பார்த்தான். அங்கே ஒரு வாய்க்கால் யமுனையிலிருந்து நீர்ப்பாசனத்துக்கு போகிறது. அந்த வாய்க்கால் பக்கத்தில் கடந்து இந்த குழந்தைகள் போகணும் கன்றுகளோட. அங்கே ஒரு கொக்காக நின்றான். கொக்கு என்ன பண்ணும்? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்கும் அல்லவா. சின்ன பசங்கள்லாம் போக விட்டான் முதல்ல. அவனுடைய ஒரு மீன் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்தபோது கிருஷ்ணனை அப்படியே விழுங்கி விட வேண்டும் என்று தீர்மானித்தான். அப்படி கொக்கு வடிவத்தில் வந்திருக்கிற அசுரனை கண்ணபிரான் கண்டு கொண்டான். அவனுடைய பிளான் என்ன? கண்ணன் கிட்ட வரிச்சே டக்குன்னு கொத்தி வாய்க்குள்ளே போட்டுக்கணும். குழந்தைகள் முன்னாடி போன குழந்தைகள் போகட்டும், பின்னாடி வர குழந்தைகளை பற்றி நமக்கு என்ன கவலை. கண்ணபிரானுடைய அடையாளத்தை கம்சன் சொல்லியிருக்கான். அதனால் அந்த நீலமேக சியாமலனான குழந்தை, மஞ்சள் பட்டு உடுத்திய குழந்தை, கையில் இலை பூங்கில் வைத்து கொண்டிருக்கிற குழந்தை, அந்த குழந்தை தான் நம்ம டார்கெட்ன்றதற்காக அந்த வாய்க்காலில் காத்துருக்கான். கண்ணன் நெருங்கினான். கண்ணன் அஞ்சு ஓடலை. கண்ணன் நெருங்கினான். கண்ணன் நெருங்கிய பொழுது டக் என்று வாயத்திலிருந்து கொத்தினான். வாயில் போட்டுட்டான். விழுங்கிட்டான் கிருஷ்ணனை. ஆனால் விழுங்கியவாறே அவன் அப்போதான் விழுங்கிட்ட உடனே பட்ட பாடு, உள்ளுக்குள்ள அக்னியை நெருப்ப விழுங்கின மாதிரி ஃபீல் பண்ணினான். எவனுடைய சங்கல்பத்தினால அக்னி எரிக்கிறானோ, எவனுடைய சங்கல்பத்தினால யமன் மக்களை கரெக்டான டயத்தில் கொண்டு போகிறானோ, எவனுடைய கட்டளையினால் சூரியன் கரெக்டான டயத்தில் உதித்து கரெக்டாக ஒரு டயத்தில் அஸ்தமிக்கிறானோ, அவன் சங்கல்பத்தினால கொக்கை உள்ளே வாயில் போடும்போது தன்னை ஒளிப்பிழம்பாக நெருப்பாக மாற்றி கொண்டான். கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென் என்ற நெடுமால் என்று ஆண்டாள் பாடுறாள் இல்லையா. இப்போ நம்ம கொக்கின் கழுத்திலே நெருப்பாக நின்றான். நெருப்பை தாங்க முடியாத உஷ்டமுள்ள நெருப்பை விழுங்கியது போல பகாசுரன் ஃபீல் பண்ணினான். துப்பலாம்னாலும் முடியலை, அப்படியே சாப்பிடவும் முடியலை. அப்படி அவன் தடுமாறுறான். அவனை தடுமாற வைத்தான். அவன் தடுமாற வைத்தது எதனால்? துவேஷம் அவன் மீது அவ்வளோ கொண்டு விட்டான் கண்ணன். வேண்டுதல் வேண்டாம் இல்லாத திருமாலானாலும் தன்னையும் தன் அடியார்களான குழந்தைகளையும் நசுக்க நலிவு செய்ய, தன்னுடைய கன்றுகளையும் துன்புறுத்த போகிறான் அந்த அவசரம் தானே அடிச்சுட்டு. ஆகையினால் இவனை விடக்கூடாது என்று அவனுக்கு துவேஷம் பண்ணக்கூடிய யாரும் இல்லை. ஆனால் அவன் அடியாள் மீது துவேஷம் வைத்தால் பொறுக்க மாட்டான். அதனால தான் இந்த அசுரனை கொல்லும்பொழுது பகவான் இந்த உக்தியை கையாண்டான். நெருப்பு பிழம்பாக இருக்கான், விழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. அவன் உள்ளே வளர்ந்தான் எம்பெருமான். அன்றைய தினம் விந்தியாவளி தீர்த்தம் கொடுக்க வளர்ந்தது போல குள்ள வாமனனாக வந்த திருமால் பெரிய திரிவிக்கிரமனாகி உலகத்தை அளந்தது போல அந்த கொக்கையின் வாய்க்குள்ளே நுழைந்த கண்ணன் தன் உருவத்தை பெரிதாக்கினான். படக் என்று வாய் பிளந்து கொக்கு உயிரை விட்டது. அங்கே அசுரனுடைய சடலம். இதைத்தான் ஆண்டாள் புள்ளியின் வாய் கிண்டானை என்று ரசித்து பாடுவார். அப்படி கொக்கின் வாய் பிளந்தான் எம்பெருமான். அந்த கொக்கிட்டம் தனக்குள்ள துவேஷத்தை காட்டி உள்ளே நெருப்பு பிழம்பாக நின்று கொக்கை துன்புறுத்தி நிலை குலங்க செய்து அப்புறம் சமரித்தான். எம்பெருமான் பக்கலில் அபசாரப்படுபவர்கள், எம்பெருமானுடைய அடியார்கள் பக்கலிலே தீய எண்ணத்துடன் வருபவர்கள், அவர்களுக்கு இதுதான் கதி. அப்படி மகனை துவேஷிச்சு மகன் வாய்கிண்டு
பகாசுரனை சம்மரித்தான் பிருந்தாவனத்திலே என் அப்பன் என்று சொல்றார் நாரதர் வசிஷ்ட பகவானுக்கு. அப்படி வாயை பெரிதாக்கி கொண்டு கொக்கு வடிவத்தில் இருந்த தன்னை விழுங்க காத்திருந்த அவனை சம்மரித்தான் எதிரியை. ஆகையினாலே பகத்வேஷி என்று இவருக்கு திருநாமம் என்கிறார் நாரத பகவான். இதுவரை நாம் சொன்ன விஷயங்கள் உங்கள் நெஞ்சிலே படியும்படியாக வாய்ப்பாடு சொல்கிறேன். பகரூபம் விவருத்தாஸ்யம் கலீதும் ஸ்வமவஸ்திதம் ஜகானேதி ரிபும் நாம்னா பகத்வேஷி பிரபுர்னுதா. இந்த பகாசுரன் இவன். இன்னொரு பகாசுரன் வேற. அது இடி நம்ம பீமசேனால் சம்மரிக்கப்பட்டவன் ஏகச்சக்கரபுரத்தில். அவன் பகாசுரன், இவன் பகாசுரன். தமிழ் எழுதிதான் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். ஆனால் சமஸ்கிருதத்தை எழுதினா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பகாசுரன், பகம் என்றால் கொக்கு, கொக்கின் கோலத்தில் வந்த அசுரனை சம்மரித்தான். நம்ம கூட வைஷ்ணவ லட்சணம்னு சொல்லுவோம். கொக்கு போல இருக்கும். கொக்கு எப்படி ஓடுமீனோட உரிமீன் வரலும் காத்திருக்கோம், ஆச்சாரிய உபதேசம் வரைக்கும் காத்துட்டுருக்கணும். அதில் கொக்குட்டேருந்து நம்ம கத்திக்க வேண்டிய ஒன்றும். அதே இதில் கொக்கு மாதிரி வேஷம் போடக்கூடாது. நல்ல கொக்கு தான் ஒரு மீன் ஓட்டுறது ஒன்றத்தையும் அடிக்கலை பற்றியான்னு நினைக்கக்கூடாது. அது இந்த மீன்லாம் வேண்டாம், பெரிய மீனுக்காக காத்திருக்கு. சில பேர் அப்படி தான் இருப்பா. சம்பாவனை பண்ணால் வேண்டாம்னு விடுவா. சரி, பகவானுக்கு தொண்டு பண்ணி எதுக்கு சம்பாவனை? சேச்சே, அவருக்கு எதாவது கொடுக்கணும்னு 100 ரூபா கொடுக்க வந்தால் நான் 500 ரூபா நோட்டை ரேட்டுனா வேண்டாம், இதெல்லாம் வேண்டாங்க. 2000 நோட்டுனா சரி, ரொம்ப வலியுறுத்திட்டீங்க, வாங்கிக்கிறேன். அப்படி முதல்ல மறுத்ததெல்லாம் இந்த 2000த்துக்காக. ஓடுமீன் ஓடுமளவும் காத்திருந்து ஓட விட்டுட்டு உரிமீன் வரலாம் காத்திருக்கா. பகவர்த்திகள் என்று பெயர்வர்களுக்கெல்லாம் அப்படி பகன் போல இருக்கக்கூடாது. அந்த பகத்தன்மை எனக்கு வராமல் காப்பாற்றுவதற்கு பகாசுரனை சம்மரித்த பகவான் தான் அவர். அதனால் நாரதர் பகத்வேஷிய திருநாமத்தை சொல்கிறார். பகரூபம் விவருத்தாஸ்யம் கலீதும் சமவஸ்திதம் ஜகானேதி ரிபும் நாம்னா பகத்வேஷி பிரபுர்னுதா என்று இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான தமிழ் வாய்ப்பாடு: கொக்காய் நின்றே உரிமையினாய் தன்னை விழுங்க வந்த கஞ்சன் பணியில் வந்த அசுரனை வாயில் பிளந்தான் பரமன், பகத்வேஷிதான் ஆனானே. எங்கே வந்து ஜெபியுங்கள். பகத்வேஷினே நமஹா. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।